ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரவிஸ் தமிழ் கிச்சன். ரவிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச காடை 65 வீட்டிலையே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ரவிஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி. இப்போ காடை ஃப்ரைக்கு நம்ம மசாலா போட்டுக்கலாம். அதுக்கு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக மசாலா பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாய் தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே போல் மல்லித்தூளும் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா நான் 7 காடை எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ அளவு வரும். இப்போ இந்த மசாலாவும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். அடுத்தது லெமன் ஜூஸ். ஒரு லெமன் எடுத்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலாலாம் ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி சேர்த்து மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ எடுத்து வச்சுருக்க காடையை சேர்த்து பிரட்டிக்கலாம். காடை பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணல, இப்போ முழுசாகவே போடுறேன். இதே மெஷர்மெண்ட் அளவு நீங்கள் சிக்கன் கூட எடுத்துக்கலாம் காடைக்கு பதிலாக. இப்போ இதெல்லாம் சேர்த்து மசாலா நல்லா உள்ளெல்லாம் போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா 1 ஹவர் ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். காடை மசாலா சேர்த்து ஊற வச்சு 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா வானலில் நம்ம பொரிக்கிற அளவுக்கு ஊற்றி நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போ மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காடை எடுத்து போட்டுக்கலாம். 2 நான் போடுறேன். போட்டு 1 நிமிஷம் விட்டு திருப்பி போடுங்க. எல்லா சைடும் நல்லா ஈவனாக வேகணும். அடுப்பை மீடியமில் வச்சு வேக வச்சுருங்க. காடை சிக்கன் மாதிரி தான், சீக்கிரமாக வெந்துடும். 1 சைடு வெந்த பிறகு இன்னொரு சைடு வேகட்டும், திருப்பி போட்டுடலாம். காடை பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது எண்ணெய் வடிகட்டிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே போல் மீதி இருக்க காடையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட டேஸ்டான காடை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட தேவையில்ல, வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரவிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.